சூர்யா வீட்ல இருக்காரு. அப்ப அவங்க அம்மா வராங்க. ராதிகாவும் வராங்க. வந்து 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருடா, நீ ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா நீ நல்லா இருப்ப." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? எத்தன வருஷமா இத நீ பேசிட்டு இருக்க. ஒரு நாளாவது நான் சரின்னு சொல்லியிருக்கனா? ஆமா, பூரணிய நான் வளர்த்தேன். அதே மாதிரி தான் நான் ராதிகாவையும் வளர்த்தேன். நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? இந்த ஜென்மம்னு இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவள நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்னு சூர்யா சொல்றாரு. "இங்க பாருடா, நீ சொல்ற எந்த விஷயமும் நடக்காது. புரியுதா? கண்டிப்பா நீ ராதிகாவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அதெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே எழுந்து வராரு. வந்துட்டு வாசல்ல உட்காந்துட்டு நல்லா குடிக்கிறாரு. பயங்கரமா குடிக்கிறாரு. அப்ப அவங்க மாமா கிட்ட சொல்றாரு, "அந்த ராதிகாவ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? எனக்கு இந்த ஜென்மம் ஃபுல்லா கல்யாணமே வேண்டாம். நான் அப்படியே கல்யாணம் ஆகாம கூட இருந்துருவேன். ஆனா அவள நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். நான் ஏதோ வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். என்ன அப்படியே விட்டுற வேண்டியது தானே. எதுக்காக போட்டு என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நானே என் மனசுல இருக்கிறத தனாம்மா கிட்ட எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவங்க போட்டு என்னை படுத்தி எடுக்குறாங்க. என்ன தேவையில்லாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. "சரி விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். நீ என்ன நினைக்கிறியோ அத அப்படியே செய்." அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. "இனிமே அந்த ராதிகாவ பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. நான் அவள கல்யாணம்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. சௌந்தர்யா இருக்காங்க. அப்ப அவங்க சித்தி சொல்றாங்க, "இங்க பாரு, உன்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். நீ யாருக்கும் தெரியாம வா." அப்படின்னு சொல்றாங்க. "எதுவும் ஆகாதுல்ல?" "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. தெரியாம அப்படியே கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு அங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்லிப் குடுக்குறாங்க. "இங்க பாருங்க, இந்த ஃபார்ம்ல நீங்க எல்லாமே ஃபில் பண்ணுங்க. உங்களோட நேம், அட்ரஸ் எல்லாமே அதில ஃபில் பண்ணுங்க." அப்படின்னு குடுக்குறாங்க. அத வாங்கி அப்படியே பார்க்குறாங்க சௌந்தர்யா. "ஆமா, இதில அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் எழுத சொல்றாங்களே." அப்படின்னு அவங்க சித்திக்கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு, நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் போட்றாத. நீ வேற ஏதாவது ஒரு அட்ரஸ போடு. ஃபோன் நம்பர் கூட மாத்தி குடு. இவங்க என்ன வீட்டுக்குலாம் வந்து விசாரிக்க போறாங்களா என்ன? எல்லாமே தப்பு தப்பா குடு. அப்பதான் நம்ம மாட்ட மாட்டோம்." அப்படின்னு அவங்க சித்தி சொல்றாங்க. "அப்படியா? சரின்னு" சொல்லிட்டு அதே மாதிரி எழுதி குடுக்குறாங்க. எழுதி குடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தனம் வராங்க. உள்ள அப்படியே வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "ஆமா சௌந்தர்யா, இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. கிட்ட வராங்க. பார்த்த உடனே அப்படியே சௌந்தர்யா ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! பார்த்துட்டாங்க இவங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. அதுவா ஒண்ணும் இல்ல. சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப தலைவலின்னு சொன்னா. அதனால தான் நாங்க வந்தோம்." அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையாவா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே." அப்படின்னு தனம் சொல்றாங்க. அவ என்கிட்ட சொன்னா. அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையாவே தலைவலின்னு தான் கூட்டிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. ஆமா. நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்?" அப்படின்னு அவங்க சித்தி அப்படியே ஒரு மாரி தடுமாற்றமா சொல்றாங்க. "இல்லையே, 2 பேரும் பார்க்கறத பார்த்தா ஒரு மாதிரி தப்பா இருக்கே. இவங்க சொல்றது எதுலயுமே உண்மையே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே யோசிக்கிறாங்க. கண்டுபிடிக்கணும். இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க தனம். "ஐயோ! இவகிட்ட மாட்டிக்கிட்டோமா?" அப்படின்னு.